ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி 14ஆம் தேதி மே மாதம் 2024ஆம் ஆண்டு. இன்று பள்ளி நண்பர்களோடு மீண்டும் நாங்கள் ஒரு வெளிப்புற நடவடிக்கைக்கு செல்லுகிறோம். எங்களோட தான் நான் வீட்டை விட்டு கிளம்புனேன். போய் பஸ் எடுத்து நேராக நண்பர்களை மீட் பண்ண போகிறோம். My bus is coming now. கிராஞ்சி நிலையத்துக்கு வந்துவிட்டோம். இப்போது நண்பர்கள்லாம் வந்துகிட்டு இருக்காங்க. ஒரு ஆளாக போய் பார்ப்போம். தலைவர் ஜான் பீட்டர் வந்துட்டாரு. நண்பர் மாசலாமணி வந்துட்டாரு. நண்பர் நைனா முகமது வந்துட்டாரு. அண்ணன் உடும்பு வீரையன் வந்துட்டாரு. உடும்பண்ணன் இன்னைக்கு உடும்பை பார்ப்போம். உடும்பு இப்போ செல்வராஜு வந்துட்டேன். இன்னும் 2 ஆள் வரணும். ஓமான்கார் வரல இன்னைக்கு. கடைசியாக தேவராஜு வந்துட்டாரு. வணக்கம் தேவராஜு. வணக்கம். விசுலிங்க தான் வரல இன்னும். இதோ நண்பர் விசுலிங்க வந்துட்டார். வீரையன் இல்லை, இப்பொழுதுதான் நண்பர் விசுலிங்கிட்ட ஏன் தாமதமாக வந்தோன்னு கேட்டோம். அவர் விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. கேட்போம். எந்த பஸ் வந்தாலும் அது யூஸ் பண்ணுறது நிறைய கேங். ஏன்னாக்கா நிறைய இண்டஸ்ட்ரி இது இருக்குது, நிறைய பேர். அதனால தான் லேட்டு. இல்லைனாக்கா நான் இல்லைன்னா எடுத்து அமுச்சோ இன்டர்சேஞ்ச் போயிருந்தேனாக்கா அங்கேருந்து எடுத்துக்கலாமா. ஓகே சொல்லுங்க. எப்படியும் வந்துட்டேன். பஸ் எடுப்போம். வா, கிளம்புவோம். வாங்க வாங்க எல்லாம் வாங்க. தேவராஜ் சுங்கை புலோவுக்கு போகிறதுக்கு 925 நம்பர் பஸ் எடுக்கணும். அது பஸ் வந்துட்டு 925. ஓகே ஓகே கப் ஓகே. நம்ம விசுலிங்கம் எல்லாம் வந்திருக்காங்க. தேவராஜ் நாளாக சந்திக்கல, இப்போ சந்திக்கிறோம். எப்படி இருக்கீங்க? அப்படியே தான் இருக்கு. அப்படிதான், எந்த மாற்றமும் இல்லை. இப்போது கிராஞ்சி நீர்த்தேக்கத்தை கடக்கிறோம். ஏன்னா கிராஞ்சி நீர்த்தேக்கம் இங்கதான் வந்து கிடக்குது. ஓ, கோல்ஃப் விளையாட போறியா? ஓகே லாய். ஓகே கம். Go for long walk, okay? இப்போ நம்ம சுங்கை புலோவுக்கு போகிறோம். என்ன நண்பர்களே, என்ன பேசி இல்லை, என்ன பேசிட்டு வரீங்க இப்போ? சொல்லு, திரும்ப அப்படி சொல்லு. அவர் பேசுறது நம்ம இளமையான மனுஷன். சரி, நீ சொல்லு. ஏன்னா இது பப்ளிக்ல வந்துடக்கூடாது, அதனால அவர் சரி, இப்போ நம்ம உடம்பு கதையை பேசுவோம். அப்படியே நடந்து போகிறோம். இந்த பியூபி குவார்ட்டர்ஸை தாண்டி போனோம்னா சுங்கை புலம் வரும். என்ன வீரன், நீ சொல்கிறத நம்ப முடியல. எங்கே ஒரு முருகன் கோயில் எங்கே இருந்துச்சு? அந்த லூப்பியா, கிராஞ்சி லூப்பியா, இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டு இருக்கியா? இல்லை, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பார்த்தது இல்லை. பார்த்துருக்க மாட்டேன். சின்ன சின்ன சிலைகளை வச்சு அந்த கடற்கரை ஓரத்தில் எல்லா டெக்ஸ்டைல் அங்கே ஒரு உபயோக மாதிரி நடத்துவான். அவன் எடுக்க சொல்லிட்டான் அதை. ஜான்,
இப்போ தான் பேசிகிட்டு இருக்கோம். இங்கே ஒரு முருகன் கோயில் இருந்துச்சு, உனக்கு கேள்விப்பட்டிருக்கியா? இருந்துச்சா? முருகன் கோயில் இல்லையா? இந்த இடத்துல தேவர வீரன் வந்து காவடியெல்லாம் எடுத்திருக்காரு. நான் காவடி எடுக்கல. அப்புறம் நான் காவடி எடுக்கிற பழக்கமாக எனக்கு கிடையாது. சாமியெல்லாம் நம்பிக்கையெல்லாம் கிடையாது. வெரி குட். கூட்டத்தோட கோயிந்தா போட்டுருவேன். அது போதுமே, கோவிந்தா கோயில். ஆச்சரியம் கிடையாது. நாத்தியனா? ஆமாம், அந்த கோயிலுக்கு போகிறேங்க. அது தப்பு கிடையாது. எனக்கு அமைதி வேணும், நான் போகிறேன். நாத்தியனுக்கு அமைதி வேற இடத்துல இருக்கு இல்லையா? அவனுக்கு வெங்காய பாருங்க, அவனுக்கு என்ன தெரியும்? பெரியாரை பற்றி பேசுவான். விட்டு அதே இதுமே சின்ன சின்னதாக பார்த்தா எல்லாம் பார்த்தாக்கா கருவேப்பிலை தெரிஞ்சா சொல்லுங்க, தெரியா போனா கருவேப்பிலை, இந்த வேப்பிலை இலை மாதிரி இருக்கா மாதிரி இருக்கு. ஓகே தேவராஜ், நீ என்ன சொல்ற? ஆஹா, இது நல்லா இருக்கு. இந்த இது என்ன மரம்? இது என்ன மரம்? அது அவங்க போயிட்டாங்க. இந்த பூவாச்சாரி இருக்குல்ல, சரி. ஒரு வண்ணத்து பூச்சி பறந்துச்சு. வீரன், இப்போ வந்து என்ன நினைக்கிற? உடும்பு வருமா? தெரியல. உன் கூட்டாளி எப்போதும் பின்னாடி வருவாரு. ஆட்சி இருக்கா என்னன்னு தெரியல. உனக்கு உடும்பு என்ன வேணுமா? உடும்பு? ஐயோ, நான் உடும்பெல்லாம் போனேன். எண்ணெய் எதுக்கு? அது எண்ணெய் வந்து வெட்டிக்கிட்டோம்னா அந்த பிச்சுக்கிட்டேன். என்கிட்ட இருக்கியா? 40 வருஷமா வச்சிருக்கியா? என்ன 40 வருஷமாவா? 40 வருஷமா போட்டல் இருக்கு. எப்படி உடும்பு தயாரிச்ச? உடும்பு என்ன வாங்கிட்டு வந்தான்? உடும்பு அவன் உடும்பு சாப்பிடுவான். சைனா டவுன்ல உயிரோட வீட்டில் கொண்டுட்டு வந்து அதை வெட்டி இது பண்ணி அந்த கொழுப்பு இருக்குல்ல, அதை வந்து அப்படியே சட்டியில் போட்டு உருக்கி எண்ணெயை வச்சு அடைச்சி வச்சிருக்கான். இப்படிப்பட்ட கதைகளை வந்து நேரடியாக கேட்கறதுக்கு வீரனால தான் முடியும். இது வந்து என்னன்னா, வெட்டி காய்களுக்கு போட்டால் தையெல்லாம் போட வேண்டியது அப்படியே ஒட்டிக்குமா. சரி, இப்போ வந்து உடும்பு இல்லை போனால் கூட முதல்ல பார்ப்போம். இன்னைக்கு முதல்ல இருக்கும். முதல்ல இருக்குல்ல, கடற்கரை ஓரம் தானே முதல்ல உடும்பெல்லாம் இருக்கும். ஏன் இருக்காது? வணக்கம் தேவராஜ் அவர்களே. வணக்கம். இப்போ கேரண்டியாக உடும்பு இல்லா போனால் கூட நம்ம முதல்ல பார்க்கலாம். மலைப்பாம்பை பார்க்கலாம். முதல்ல உடும்பை பார்க்கலாம். ரைட்டு. ஓ, தமிழ்னா பூந்து விளையாடுது. முதல்ல உடம்பை பார்ப்போமா? உடும்பை முதல்ல பார்ப்போம். வாங்க. உடும்பை பார்க்க போறீங்களா? அம்பை பார்க்க போறீங்களா? எதையும் பார்ப்போம். இதான் வீரன் ஒரிஜினல். என்ன சொல்லுங்க, இங்கே வந்து கோல்ஃப் விளாண்டுருக்கியா? ஆமாம், அங்கிட்டு போய் விளையாண்டு அங்கிட்டு தானே எப்பவும் விளையாடுவோம். வந்து நாளைக்கு வந்து விளையாடும். சாயங்காலம். ஓ, நாளைக்கு வர்றதுக்கு இன்றைக்கே வந்துட்டேன். இதுதான் இந்த வெட்லைன். இங்கே பாருங்கள், தண்ணியெல்லாம் அடைச்சி அது ஒரு நீர்த்தேக்கத்தை உண்டாக்கி மக்கள் பார்வைக்காக வைத்திருக்கிறார்கள். வெயிலில் வந்து நடந்து வர்றவங்களுக்கு வந்து இளைப்பாறுவதற்காக ஒரு சிறிய குளிரூட்டப்பட்ட அறை. என்ன சொல்லுங்க, பாம்பு கும்பு இருக்கா? இல்லை, இதோட பாதாம் பருப்பு நல்லது. ராத்திரி ஊற வச்சு கோலை வச்சு காலையில் சாப்பிட்டா நல்லது. ஜான் பீட்டர் வந்து வழக்கம் போல் கேஷ்யூட்டு கொண்டு வந்திருக்காரு. இந்த இடத்த சுற்றி பார்த்தோம். சில மிருகங்களை வந்து பதப்படுத்தி வச்சிருக்காங்க. அதை பார்த்துட்டு அப்படியே உள்ளே போகிறோம். Okay, thank you. So when you walk inside, you need to come. Okay, thank you. Okay. Thanks a lot. Same way, in and out. Okay. Thank you.
வேறு ஏன் நம்ம எப்படி ஒரு குரூப்பாக வந்தாலும் நம் நோக்கம் வந்து முதல்ல பார்க்கணும் அல்லது உடும்பு பார்க்கணும். அதில் வந்து கண்ணும் கருத்துமாக இருக்கணும். அவ்வளவு ஆர்வமாக இருக்கீங்க உடும்பை பற்றி உங்களுக்கு ரொம்ப ஆசையாக உடும்பை நினச்சா? ஏன்னா நம்ம 14 தடவை வெளியாக இருக்கும். கருப்பு உடும்பும் கருப்பு, நம்ம 2 காலில் நடக்கிறோம், உடும்பு 4 காலில் நடக்குது. அது ஒரு காரணம். ரெண்டாவது நம்ம 14 தடவை வெளியூருக்கு போயிருக்கோம். வெளிப்புற நடவடிக்கை 11 தடவை உருவம் பார்த்துருக்கோம். சந்தோஷாவில் பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் போகணும். நீங்கள் அவசரப்பட்டு ஓடியாந்து அதுக்கு யார் என்ன பண்ணுவோம்? அது உடும்பே மறந்துட்டேன். நம்ம 2 மணி சந்தை பார்த்தோம். குருவி நம்ம நடக்கும் போதே மேலே கூடு கட்டி இருக்குல்ல, ரைட்டு, அதை பார்த்தோம். ஆமாம், அது பார்த்தோம். என்ன பெரிய படம் எடுத்தேனே. ஓகே, பார்ப்போம். உடும்பையும் முதலையும் பார்ப்போம். வாங்க, முதல்ல உடும்பை பார்ப்போம். என்ன வீரன், ஓனம் எங்கே இருக்கு? நம்ம ஃபோர்ட் கேனிங்கில் ஓனம் பார்த்தோம் தெரியுமா? எங்கே? இந்த சின்ன ஓனம். ஓ ஆமாம் ஆமாம், ஓடிட்டு. ரைட். ஆஹா, ஓனானா பச்சை மந்தியான்னு தெரியல. பார்த்தா ஆமாம் வீரன், நீங்கள் சொன்னது கரெக்டு. இப்போ இந்த இலையை பற்றி கேள்விகள் கேட்க போகிறோம் தேவராஜ்கிட்ட. என்ன தேவராஜ், திரும்ப சொல்லு. டவுன் பாண்டான் இலை. அப்போ விசுலுங்கிட்ட சொல்லு. கேட்டு பாரு தேவராஜ்கிட்ட என்னன்னு. பாட்டா அந்த மாதிரி மனமா இருக்கும். நான் வண்டி வாசத்துக்காக வெளியே உடிச்சு அதுக்கு மடக்கி வண்டியில் போட்டு வச்சிருப்பேன். அதான் மணக்குதுங்கிறார்ல. ப்ரொஃபஸர் தேவராஜ் சொன்னார்னா அது கரெக்டு. கருவேப்பிலையே வரல, அதெல்லாம் வாடி போச்சு. அதை அடிக்கடி கவனிக்கணும், பராமரிக்கணும், தண்ணி ஊற்றணும். இல்லை நான் நல்லா தான் கவனிச்சேன். அது நம்மளை கவனிக்கல. அது என்ன பாண்டான் லேவை பற்றி பேசிட்டு இருக்கேன், திரும்பி கருவேப்பிலையை பற்றி பேசுகிறேன். கீழே எங்கே? என் வீட்டுக்கு கீழே. அப்படியா? கருவேப்பிலையா? கருவேப்பிலை மரமே இருக்கு. வீட்டுக்குள்ளே சுற்றியில் எங்கே பார்த்தா கருவேப்பிலை கிடக்கும். என் ப்ளோக்கு கீழே. அப்போ அடுத்த தடவை ஒன்று தான் சொல்லணும். கொண்டு போய் கீழே குழி நோண்டி. என்ன மாசிலாமணி, எங்கே காற்று வருது? சுகாதாரமானது. அனைவரும் நல்ல பிரீதிங், நல்லா மூச்சை இழுத்து மூச்சை வெளியிடுங்க. ஆனால் இந்த இடத்துல நல்லா காற்று வருது. நல்லா காற்று வருது, இயற்கையான காற்று. மூச்சை விட்டுறாதீங்கப்பா, மூச்சை விட்டு. சினிமா படம் மாதிரி இருக்கு. செஞ்சோன்னு போனோம்ல, இலையெல்லாம் எல்லாம் ஓட்ட போட்டுருச்சுல. ஸோ நம்ம வந்த வேலையை மறந்துடுவேனா? உடும்பு எனக்கு அது பார்த்தாலே அறுவறு பாருங்க. உடும்பை பார்த்தாலே அந்த சுவை கடவுள் தான் இருந்தது. முதல்ல பார்த்தீங்களா? முதல்ல ஒரு அல்லூரில், பெரிய அல்லூரில் அப்படியே முதல்ல இதெல்லாம் போட்டுருந்தாங்க. யூடியூப்ல பார்த்தேன். யூடியூப்ல பார்த்தேன். தேவராஜ், ஒரு சுவாரஸ்யமான கதை. உடும்பு பிடிக்காது, அசிங்கன்னு சொன்னார். ஆனால் உடும்புலேருந்து தைலம் தயாரித்து 40 வருஷம் வச்சுருக்காரு. மருந்துக்காக வச்சுருக்கேன். அப்போ மருந்துங்கிறது யாருமே விரும்புறது கிடையாது. ஆனால் அவசியம் வந்து அந்த மருந்தை நம்ம சாப்பிட வேண்டியிருக்கு. அதுக்கு என்ன அப்படி உடும்பு வேணும்? உனக்கு தெரியுமா, மஞ்சக்காமலைக்கு கழுதையோட எச்சத்தை வச்சு வாழைப்பழத்து உள்ளுக்கு வச்சு கொடுப்பான்னு? ஐயோ தெரியாது, இப்போ தான் கேள்விப்படுறேன். கடுமையான மஞ்சக்காமலைக்கு கழுதையோட மூத்திரம் அல்லது கழுதையோட எச்சம் அதை எடுத்து ஒரு லேசாக அப்படி உருட்டி இந்த நாட்டு வைத்தியக்காரங்க உள்ளுக்கு வாழைப்பழத்துக்கு வச்சு கொடுப்பான். இது புதுசாக இருக்கு. நீ யூடியூப்ல செக் பண்ண. சரி பார்ப்போம். இப்போ விசுவல் பார்ப்போம். கடுமையாக உள்ள மஞ்சக்காமலை. இப்போது நண்பர்கள்லாம் அப்படியே பேசிட்டு போகிறோம். ஒரு ஆள் குறையுது. பல கதைகள் எல்லாம். யார் ஒரு ஆள் குறையுது? மாசிலாமணி படம் எடுத்துட்டு இருப்பாரு. மறந்துட்டியா? இவரு தான் காணா போனாலும் இந்த தேவராஜ் தான். இதுல சந்தோஷாவில் சந்தோஷம் சாப்பாடுக்கு மேய்த காணும் போது ஆளே காணும். ஃபோக்கஸ் சென்டர்ல சேம் இல்லை, நம்ம சாப்பிட்டு திடீர்னு தேவராஜ் காணும். நம்ம பிஓசிட்டில சாப்பிட்டோம். அப்படியே அங்கதான் போய் தேர்ந்தது. ஆமா, அல்ல ஒவ்வொரு பிளேட்டும் வருது. அவரு தேவராஜ் பிளேட் மட்டும் வரல. எல்லாரும் ரகுநாத் மாசிலாமணி வந்துட்டாரு.
தான் அண்ணன் எல்லாருக்கும். கீழே பயமா இருக்கு. ஆமா, மற்றபடி ஒன்றும் இல்லை. இவங்கெல்லாம் வரும்போது வாயாடி பந்தடிச்சாங்க, பழம் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு. இப்போ பாரு எவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறுறாங்க. நான் சர்வசாதாரணமாக ஏறிட்டேன். இந்த கதை அந்த கதை பேசிக்கிட்டு மெதுவாக வேறு என்ன காணும். Everything is good except the maintenance is horrible. Just imagine falling rooftops. Yes, there is one piece. உன் தலையில் வந்தா நான் சும்மா இருப்பேனா? இது எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணாமல் இருக்க முடியும்? இது இயற்கையாக எல்லாம் கலண்டு விழுகுது. இது தப்பு இல்லை. அவங்க வந்து பார்க்கவே இல்லையே. வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா ரொம்ப இது விழுந்து போயிட்டேன். அதான் பிரச்சனை. ஒன்று விழுந்தா பரவாயில்ல, ரொம்ப விழுந்துட்டு இன்னைக்கு வந்து பார்க்கல. இன்னைக்கு வருவாங்க. இல்லை, எப்போதுமே பார்க்கல. பாரு இவ்வளோ ஓட்டை விழுந்துருக்கேன். விழுந்து தலையில் தான் விழணும். ஓகே, நம்ம பார்த்துட்டோம். வீரையன், இப்போ வந்து எதிர்பாராத விதமாக ஒரு பாம்பு வந்துச்சு. பாம்பு இருக்கும்னே, பாம்பா இருக்கும். அப்போ உடம்பை விட்டுட்டு பாம்பை பிடிச்சிட்டேன். சரி, பாம்பை பார்த்துட்டோம். கேரி சர்வீஸ் வச்சாங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல. எதுக்கு போகிறதுக்கு? ஜொகூருக்கு தானே. வச்சிருவோம். தேவராஜ் சொல்கிறாரு இங்கேருந்து ஒரு ஃபெரி சர்வீஸ் வச்சா ஜொகூருக்கு போகலாம்னு. ஏன்னா நல்ல ஐடியா. ஜொகூருக்கு தான் இங்கே தான் இருக்குது பாரு. அதான் ஜொகூரு. ஒன்றால் குனிய முடியுமா? குனிஞ்சு பாட்டு முதல்ல மாதிரி குனிஞ்சு பாரு. முது வலிக்கலையா? முது வலிக்குதா? ஏறி மிதிக்கிற மேலே. ஓகே, இப்போ விஸ்வலிங்க வந்து நம்மளுக்கு எப்படி யோகா செய்யணும்னு சொல்கிறாரு. பெரும்பாலும் ஓரம் லாவுட் வந்து இந்த காஸ்வே தான். மீன் பிடிப்பானுங்க. கொண்டு வந்து கடைக்காரனை கொடுத்துட்டு கடைக்காரன் வந்து சின்ன பேர் தான் மீனெல்லாம் வாங்கிக்குவான். வாங்கிட்டு அவனுக்கு அரிசி, அவனுக்கு தேவை ஜாமான் எல்லாம் கொடுத்துருவான் நிறுத்து பார்த்து. இப்போ நம்ம ஓரம் லாவுட்டை பற்றி பேசணும். மக்தூம் இருக்காரு. பங்காளினா குத்தம் தான், பயங்கர குத்தவா இருக்குனாங்க. இடுப்பு வலியா? இடுப்பு வலி இல்லை அவருக்கு. அந்த கால்னால அந்த இடுப்பு வந்து ஏன்னா நடக்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி தாங்கி நடக்குதுனால அதனால அந்த எல்லாமே கொஞ்சம் பொறுத்த மாதிரி நம்ம அடுத்தது வந்து ஒரு என்ன முகமது வீரையன் குரக்கடாயில் வந்துட்டு முதலை. ஜோன் பிட்ரே படலுக்கு அந்த விட அதுக்கு எவ்வளோ அறிவு இருப்பார். நம்மளால இப்போ பண்ண முடியுமா அந்த இது? இந்த கேமரா வேணும். இப்போ இல்லாட்டி அந்த நெட் பூச்சி பிடிக்கிறதுக்கு. லுக் அட் த ஸ்பைடர் வெப். ஃபேண்டாஸ்டிக் டிசைன். எவ்வளோ அழகு தெரியுமா? ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இது கொஞ்சம் கலர்ஃபுல் ஸ்பைடராக இருக்குது. அங்கே இதில் உள்ளதுலாம் அது ஒரு மனித குரங்கு. இதுதான் இந்த மேங்க்ரோ காடு. அதோட வேர்களை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பெரியன், இதை பற்றி சொல்ல. இந்த மேங்க்ரோ ஸ்வாம் பற்றி தமிழில் என்ன சொல்லுவாங்க? இதை பற்றி அது அதெல்லாம் வந்து தடுக்கும். அதுக்கு தான் அந்த நாகப்பட்டினத்து ஓட்டல் எல்லாம் அது நிறைய இருக்கும். அது என்ன அவ்வளோ தூரம் இல்லாமல் சாப்பாடு செம்பாங்கூரில் இருக்கு. செம்பாங்கூரோடா? அப்படின்னா வேணாம். ஜான், இப்போ தான் தெரியுது நீ ஏன் அப்படி வர சொன்னேன்னு. இல்லை, இப்போ தான் தெரியுது நீ ஏன் அப்படி வர சொன்னேன்னு. எங்களை வீடியோ எடுக்கிறதுக்கு இங்கே இருந்து டைரக்ஷன்.
நீ சொல்ல இந்த சுங்கை பூலை வந்து எதனால் பிரபலமானது? ஊரு கதையெல்லாம் கேட்டால் உன் கதையை சொல்லு. எனக்கு அது வந்து ஒன்றும் இல்லை. நான் சிங்கப்பூருக்கு வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கேன். அதுக்கு பிறகு ஒரு மாதத்துக்கு முன்னாடி இங்கே வந்திருக்கேன். அது மற்றபடி எனக்கு சிங்கப்பூரை பற்றி அவ்வளோ அதிகம் தெரியாது. ஆனால் நடந்து போகிறதுக்கு ஒரு அமைதியாக இருக்கணும் அப்படின்னா சிங்கப்பூருக்கு தான் வரணும். ஒரு சத்தம்லாம் இல்லாமல் இருக்குது பார்த்தீங்களா, குருவியை தவிர. ரைட். பின்னாடி நல்லா குருவி சத்தம் கேட்குது. சத்தம் இது என்ன செடி? கண்ணால முருங்கையா? நீ ஏன் மறைக்கிற? பூவரச மரம் அது மாதிரி தெரியுது, கண்ணால முருங்கை மாதிரியும் தெரியுது. இல்லை, பூவரச மரம் மாதிரி இருக்கு. ஆனால் இது வந்து தெரியல. முயல் நல்லா விரும்பி சாப்பிடும். ஒரு அருமையான பறவை சத்தம். வீரையன், பறவை சத்தத்தை கேளு. இப்பதான் கொஞ்சம் சத்தம் கேட்குது. பறவை சத்தத்தை கேட்டாயா? ஒரு பாட்டு பாடு. என்ன பாட்டு பாடுறது? ஒன்றும் வரமாட்டேங்குது. நீங்கள் பேசுகிற பேச்சிலே எனக்கு நான் என்னென்னமோ நினச்சிருந்தேன் பேசணும்னு, கடையில் ஒன்றும் வரமாட்டேங்குது. சிட்டுக்குருவி அந்த பாட்டு போடுவோம். இங்கே பாரு, இப்போ எங்கேயாச்சும் முதல்ல வருதா பாரு. தூங்குற முதலியாக இருந்தாலும் பரவாயில்ல. சமயத்தில் வேலிங்கால போய் எங்கேயாச்சும் ரெஸ்ட் எடுக்கும். இதுல எல்லாம் நம்பி காலை வைக்க முடியாது, உள்ளுக்கு இழுத்துரும். சதுப்பு நிலம்ல நம்ம எந்த பக்கம் தீனி கிடைக்குது அந்த பக்கம் அப்படியே போய் நடந்துக்கிட்டு இருக்கு. கடல் வத்தி போச்சு. எப்படியும் எங்கேயாச்சும் போய் எங்கேயாச்சும் பருங்கி கிடக்கு என் முகல. ஆமாம், அது வெயில் தேவை முதலைக்கு. அதனால தான் அந்த சக்தி கிடைக்கும் அதுக்கு. இந்த மயில் சைனீஸ் மெடிசனில் ரொம்ப ட்ரெடிஷ்னல் எல்லாம் அரசாங்கம் நான் போகிறப்ப சி கிளாஸ் தான். ஒவ்வொரு இண்டிவிஜுவலையும் நல்லா செய்கிறான். அது காசு வாங்குறான்னு என்னவோ சத்தியமாக இது வரையும் நான் காசு கொடுத்ததே இல்லை. உனக்கு வந்து சிஎஸ்சி கார்டு ஏன் காசு என்ன கேட்குறீங்கண்ணே? சொல்லுங்க. எந்த வழியாங்க? வந்த வழியாவது போன வழியாவது புரியாத வழி இது. பார்க்க ஒரே மாதிரி வழியாக இருக்குல்ல. 70 வருஷத்துக்கு முந்தி, 75 வருஷத்துக்கு முந்தி போகிற வழி 25. இன்னும் வீரையன், இந்த மரம் என்ன எப்படி அழகாக இருக்கு. மரத்தை பற்றியா? மரத்தோட வேறு என்ன மரம்? மரத்தோட வேறு ரொம்ப பரவலாக இருக்கு. நீ பார்க்காமே வர்றியே பாரு. இதெல்லாம் மரம் ஆலமரமா? ஓ, வீரையன் போட்டு உனக்காக ஓய்வு இடம் இருக்கின்றது. வா. விஸ்வலிங்க என்ன செய்கிறாருன்னு நம்ம பார்ப்போம். யோகா, இது ஒரு புது மாதிரியான யோகா. ஓ விஸ்வலிங்கம் என்ன தேவராஜு, இந்த என்னது மரம் இருந்தால் இல்லை அப்புறம் சூடாக பூலோ வந்து இது என்ன அர்த்தம்? பெம்புவா? பூலோ வந்து பெம்பு. மலேசியாவில் ஒரு இடம் இருக்குது சுங்காய்பூலோ. இது இதுக்கு ஈப்போக்கு போகிற வழியில். ரொம்ப நாள் ஜான் இன்னைக்கு தான் தெரியுது பூலோன்னா பெம்பு. பெம்பு ரிவர். இது வந்து காடா இருக்கு. வீரன், இது என்ன சொல்ல? கடல்வாழ் உயிரினங்கள். அது அது அருகாமையில் உள்ள அந்த சதுப்பு நிலத்தில் உள்ள உயிரினங்களையும் படமாக வச்சிருக்கான். இதை கல்லில் சிலந்தி, பார்த்தோம்ல, தவளை, அரங்களில் குடி, நண்டு எல்லாம் அந்த சார்ந்து கடலும் கடல் சார்ந்த இடத்துல உள்ள உயிரினங்கள்லாம் இதாக இருக்கு. ஜான், பூலோபீனுக்கு போகிற மாதிரி இந்த ஜெட்டி. அப்போ நீ இப்படி தானே வந்து அப்போ இது வரைக்கும் என்ன நினச்சிட்டு இருக்கு? தான் பூலோபீனு என்ன ஒரு ஆள் எப்படி இருக்கலாம்? பூலோபீன் வெல்கம் டு பூலோபீன் போட்டுருவானா அந்த ஜெட்டியில் இப்படி தானே இருக்கான். ஆமாம். மீனே பாரு, இதே ஜம்மண்ண போகுது. என்ன ஏன் தெரியுமா? அந்த மீன் நம்மளை பார்த்துட்டு நம்ம ஏதாவது கச்சங்கச்சம் போடுவோன்னு பார்க்குது. வேற ஒன்று அதான் வேகமாக முடியாதுங்க எல்லாம். ஓ, இங்கே சுற்றிட்டு இருக்கு. அதான் நம்ம ஏதாவது இந்த தெரியுது பாரு, இந்த பண்டிகை பாரு. எங்கே முதலையா? இந்த இருக்கு பாரு. ஓ, கடைசியாக முதலையே பார்த்துட்டோம்.
பிடிக்கலாமான்னு முதல்ல அடிச்சது அதுக்கு பெரிய முதலையா. ஆமாம் வாயை திறந்துக்கிட்டு இருக்கு. ஆமாம், அது வயிறு ரொம்பிட்டு இப்போ ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ஓ இவ்வளோ பெரிய முதல்ல பார்த்துட்டோம். முதல்ல இப்போ முதல்ல என்ன அடிச்சுக்கிட்டே பற்றியா கண்ணாடி பொருள் பற்றியா நேசம் போல வீரனோட முதல்ல வந்துட்டு வீரன் பார்த்தேன் எதுவும் மர கட்டி என்னடா மேலே முள்ளாக இருக்குது. சரி முதலையாக தான் இருக்குது. உத்து பார்த்தா முதல்ல. நல்ல வேலை கடைசியில் முதல் மோசம் போகாமல் காப்பாற்றிட்டேன். முதல்ல வருது பற்றியா அதே இந்த பக்கம் ஆட்டோமேட்டிக்லி அந்த ஷாப்பும் போயிடுது. இந்த மாதிரி முத்துப்பட்டியில் அப்படி தான் இருக்கும். போட்டு இடையில விட்டுருப்பான். வீரன் என்ன பார்த்து எத்தனை மீன் பிடிச்ச? முதல்ல வந்து திரும்பவும் வாயை திறந்துட்டு எல்லாம் பாருங்க. தேவராஜ் ஒரு நாள் நடக்க முடியல வந்துட்டேன். போதும் நீ சாப்பிடு. எப்படி இருக்கு இந்த பிரயாணத்தை பற்றி என்ன நினைக்கிறேன்? ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ரொம்ப அருமையாக இருக்கு. சாப்பிடு. அருமையாக இருக்குல்ல சாப்பிடு. தேடி எடுத்து கொடையை விரிக்கிறப்போ கேட்டு கொடுக்குறவன் நன்மை இல்லை. திரும்ப சொல்லு. உடுக்க இழந்தவன் கை போல் அது எப்படி சொல்லுவ நீ? இடுக்கன் களைவுதான் நட்பு. அது இப்படி மாற்றலாம். பத்தியா யூடியூப்ல தான் விதவிதமாக வருது. டீச்சர் அப்படியே ஒரு போடு. என்ஜாய். என்ன வீரன் விசுவல் கேள்வி கேட்குறேன். நீ என்னமோ உடுக்கே என்னமோ சொன்னீங்க. கேட்குறாரு இந்த உடுக்கை இழந்தவன் கை போல அங்கே இடுக்கதான் கிளந்த நட்புங்கிறாரு. அதனுடைய விளக்கம் கேட்குறாரு. என்னன்னு தெரியல. நான் படித்து ரொம்ப காலம் ஆச்சு. எல்லாம் மறைஞ்சு போச்சு. நீ என்ன மாட்டி விட்ட போய் படித்து கீச்சாச்சு. வீரன் கடைசியாக உடும்பை பார்த்துட்டோம். அதுதான் தேடிட்டு இருக்கோம் இந்த உடும்பை. அண்ணே உடும்பண்ணே உங்களை பார்த்துட்டோம். அதான் விசுவலிங்கத்தினால உடும்பை பார்த்தாச்சு. வீரன் உடும்பு உள்ளே போயிட்டு விசுவலிங்கம் தான் கண்டுபிடிச்சாரு. ஸோ முதலே பார்த்தோம். அடுத்தது உடும்பை பார்த்துட்டோம். பிரயாணம் வெற்றிகரமாக முடிந்தது. தேவராஜ் முதல்ல பார்த்தாச்சு. அடுத்து உடும்பையும் பார்த்தாச்சு. ஓகே நைனா உனக்கு என்ன பாம்பும் பார்த்தாச்சு. பீட்டரு கண்ணில் ஒன்றும் படலையா போட்டு? ஆமாம் ஜான் பீட்டரையும் பார்க்கல நீ. ஆகா நான் சொன்னேன் பேசிக்கிட்டு பாம்புன்னு. கடைசியில் உடும்பு பாம்பு முதல்ல மூணையும் பார்த்துட்டோம். ஓகே எல்லாரும் வாங்க. இப்போ நம்ம பிரயாணம் வந்து சந்தோஷமாக முடிஞ்சுது. இப்போ நம்ம வந்து சாப்பிட போகிறோம். வணக்கம் போல கை கழிட்டு வாங்க. சாப்பாடு நல்லா இருக்கு. ஓகே ஓகே என்ன உணவு வேண்டுமோ சாப்பிடுங்க. ஓகே தேவராஜ் அவர்கள் சொல்லுங்க. ரெடி. ஓகே மாசிலாமணி வழக்கம் போல மாசிலாமணி ஊக்கப்பானம் மருந்துகிறார். சாப்பிடு. நல்லா வாழ்க.
பேசாமல் பீரை வச்சு இலையை சுத்தப்படுத்துகிறேன். வீரையன் உனக்காக காத்திருக்கோம். பேட்டரி பவுச்சி வீரையன் நல்லா சாப்பிடு.